ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டாந்துக்கிற ரெசிபி கடாய் சிக்கன் ரெசிபி. சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி நான் கொண்டாந்துக்கிறேன். வாங்க நாங்கள் கடாய் சிக்கன் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கடாய் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், அதே மாதிரி 1 டீஸ்பூன் கியூமின், 1 இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் பெப்பர், பிளாக் பெப்பர், அதே மாதிரி ஒரு 3 இல்லாட்டி 4, நான் 3 எடுத்துக்கிறேன், ரெட் சில்லிஸ் எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், கிரைண்ட் பண்ணி ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இந்த கடாய் சிக்கனுக்கு. ஸோ நாங்கள் கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகின பிறகு இது நல்லா கூல் ஆகின பிறகு இதை பிளெண்டர் ஜாருக்கு ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பவுடர் பண்ணி குறைப்பாக ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி சூப்பராக ஃபைன் பவுடர் தேவையில்லை, லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பவுடரை நாங்கள் தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கொள்வோம். அதே மாதிரி நான் இன்னைக்கு கஸ்தூரி மெட்டி எடுத்துக்கிறேன், அதையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏண்டா இது லாஸ்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டுக்கே இதை ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்ளணும். இப்போ இந்த மசாலா, இந்த கஸ்தூரி மெட்டி, இது ரெண்டையுமே நான் ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். கேஸை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி நான் ஆனியன் எடுத்துக்கிறேன், எப்படியும் 120 கிராம்ஸ் பை எடுத்துக்கிறேன். அதை பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஆனியன் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த பேனுக்கு ஆட் பண்ணி இந்த பட்டரில் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நல்லாவே இந்த பட்டரில் இந்த ஆனியன் ஸ்டர் ஃப்ரை ஆகணும். ஆனியன் பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டர் ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கக்குள்ளே நான் பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுக்கிறேன், க்ரீன் கலர் பெல் பெப்பர். அந்த பெல் பெப்பரையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் பெல் பெப்பர் ஆட் பண்ணிலும் நான் க்ரீன் கலர் பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நாங்கள் நல்லா இந்த பட்டரில் நல்லாவே கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த அளவு ஸ்டர் ஃப்ரை ஆன பிறகு நான் அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ரிமூவ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் இது ரெண்டையும் ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கொள்கிறேன். கடாய்க்கு ஒரு 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கியூமின், 2 ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் இதை சோட்டே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், எப்படியும் 150 கிராம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக காட்டியும் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த அளவு ஆனியன் நல்லா ஸ்டர் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ரா ஸ்மெல் போகணும். ஸோ அது மட்டும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் மாதிரி இதை நல்லா குக் பண்ணி கொள்ளணும். அதுக்கப்புறம் இது குக் ஆகின பிறகு நான் இதுக்கு சிக்கன் 700 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன் வித் போன்ஸ். ஸோ அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஆயிலில் இந்த ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரிக்கு நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொரியாண்டர் பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி எப்படியும் ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் தேவையானவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் குக் ஆக மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் குக் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் டொமாட்டோ 2 எடுத்து அதை நல்லா பியூரி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பியூரியை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரிக்கு நல்லா டொமாட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள் இப்போ. ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் இதை திரும்பவும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி நல்லா குக்காக விடணும். சிக்கன் வந்து நார்மலாக நல்லாவே குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆகின பிறகு நாங்கள் ஏர்லியாக கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு 1/2 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகணும், அப்படி இல்லாட்டி மசாலா ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நான் இதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். திரும்பவும் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் நாங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக்காக விடுவோம். 10 மினிட்ஸ் மாதிரி நல்லா குக் ஆகின பிறகு நான் இதுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 1 கப் மாதிரி க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ திரும்பவும் நாங்கள் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே, இப்போ வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மெட்டி இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். இதில் ஃப்ளேவர்டே இந்த கஸ்தூரி மெட்டியால் தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த டைமில் வந்து கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த கடாய் சிக்கனை குக் பண்ணிக்கணும். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பெல் பெப்பர் அதே மாதிரி இப்போ ஆனியன் பெட்டல்ஸ் எல்லாம் நான் வந்து சொட்டை பண்ணி வச்சுக்கிறேன் தானே, அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதையுமே இப்போ நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் வந்து கொடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ ஃபைனல் டச்சாக நான் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து ஃபைனலி சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுறேன். கடாய் சிக்கன் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டா செம்மையாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நாங்கள் இப்போ இது சர்வ் பண்ணிக்கொள்வோம். இந்த கடாய் சிக்கன் வந்து உங்களுக்கு நான், சப்பாத்தி, பூரி எதோட வேண்டாலும் சூப்பராக ஐடியலாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் இது. நீங்களும் இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். விசேஷமாக காரம் சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு ஒரு செம்மையான ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாய் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோட நான் உங்களை சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.